அவருடைய பாட்டை பொறுத்துதான் பண்ணுவாரு. அது படத்துல முன்னேற வரைக்குமோ தலைவர் ரஜினிகாந்தோட ரசிகர்கள் வந்து தேவைப்பட்டுச்சு. வணக்கம், நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் பிஜி. பாட்டு செய்யலாம், இதுக்குத்தானா நம்ம வந்து ஓட்டு போட்டோம். ஓட்டு போட்டதுக்கு பலன் என்ன, மக்கள் சொல்ற கருத்து என்ன, ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் டிவிகே கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க, காணொலி முழுசா சிக் பண்ணலாம் பாருங்க. அதாவது தலைவர் ரஜினிகாந்தை யாருமே வந்து மதிக்காம இருக்க மாட்டாங்க. அது நல்லா எல்லாருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்.டி. ராமாராவ் ஆகட்டும், மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும், எந்த ஸ்டேட் முதலமைச்சரா இருந்தாலும், அதாவது நம்ம மதிப்புக்குரிய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களே வந்து சென்னைக்கு வரும்போது தலைவர் ரஜினிகாந்தை பார்த்துட்டு தான் போவாங்க, அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப இவரு இந்த பிரதமர் மட்டும், அதாவது கலாநிதி மாறன் அவர்களே சொல்லியிருக்காரு, எந்த ஸ்டேட் பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், எந்த ஸ்டேட் முதலமைச்சர் ஆகட்டும், ஒரு போன் பண்ணா உடனே எடுக்கிறது ஆளு யாருன்னா ரஜினிகாந்தோட ஒரு போன் பண்ணா மட்டும் போதும், யாரா இருந்தாலும் ஒரே நீங்க எடுத்துருவாங்க. அவரு நினைச்சா ஏதாவது ஒரு பதவி, பெரிய பதவியை வாங்கிட்டு போயினே எடுக்கலாம். ஆனா அவர் இன்னும் வந்து மக்களுக்காகவும் ரசிகர்களுக்காகவும் நடிச்சு நிற்காரு. நீங்க உடனே கேட்கலாம், அவரோட குடும்பத்துக்காக வந்து நடிக்கிறாரு, பணத்தை 100 கோடி வாங்குறாரு, அவர் குடும்பத்துக்காக செலவு பண்றாரு, மக்களுக்கு செலவு பண்ணாங்கப்பா அப்படின்னு வந்து சில மக்கள் கேட்கிறாங்க. நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்லப்பட்டல. ஓகேங்களா? அதாவது யார் எந்த கட்சிக்காரங்க ஜெயிச்சாலும் ரஜினிகாந்த் அவர்களை மதிச்சு போய் பார்த்து சால்வெல்லாம் போட்டிட்டு ஒரு மரியாதை போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கி வர்றது அது வழக்கம். ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவரு வந்து எல்லாரும் தலைவர்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஜெயிச்சு இத்தனை நாள் ஆயிடுச்சு. யாரையும் போய் பார்த்த சிஎம் விஜய் அவர்கள், நல்லா கேட்டுங்க, யாரும் போய் பார்த்த சிஎம் விஜய் அவர்கள் சம்பந்தமே இல்லாம ஒரு தோத்து போன கட்சி தலைவர் சீமான் அவரை கூட வந்து வீட்டுக்கு போய் பார்த்த சிஎம் விஜய் அவர்கள் ஏன் இன்னும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஏன் இன்னும் பார்க்கல? இது நான் மட்டும் கேட்கலங்க, பெரிய பெரிய நிறைய சீனியரான பத்திரிகையாளர்களே வந்து ஒரு ஜெயிச்சதுக்கு ஒரு வார்த்தை வந்து இளைய தளபதி விஜய் வந்து கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஏன்னா அதுதான் மரியாதை. ஏன்னா அவர் நடிகர் ஆவண காலத்திலேயே வந்து தலைவர் ரஜினிகாந்தை பேஸ் பண்ணி தான் வந்தார். தலைவர்னா எனக்கு வந்து ரஜினிகாந்த் தான், குருனா கேப்டன் விஜயகாந்த் தான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிப்பட்ட வாய், அதாவது இளைய தளபதி விஜய் இப்போ வந்து முதலமைச்சர் சிஎம் விஜய், அதாவது ஜோசப் விஜய், இப்போ வந்து என்னன்னா எப்படி ஆயிடுச்சுன்னா, அவர் படம் நடிக்கிற காலத்துல எல்லாம் வெறும் அவரோட இது சிகரெட்டை கட்டி போடுறது, ஏன் இன்னைக்கு தெரியப்படுத்த வரைக்கும் எல்லாமே ரஜினி ஸ்டைல் தான் நடிப்பாரு. அவர் குட்டி கதை சொல்ற வரைக்கும் ஏதாவது ஒரு சுய புத்தியோட சுயமா பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. எல்லாமே வந்து தலைவர் ரஜினிகாந்தோட பாணியில தான் பண்ணிட்டாரு. இப்போ அரசியல்ல வந்து அவர் ஜெயிச்சு பண்ணி கூட ஒரு பணிவான முறையில் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தலைவர் ரஜினிகாந்தோட பாணியை தான் அவர் பின்பற்றுறாரு. தலைவர் ரஜினிகாந்தோட 96ல வந்து ஒரு எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சா சிஎம் என்ன பண்ணிருப்பாரோ அததான் இப்போ வந்து 2026ல ஜோசப் விஜய் சிஎம் அவர்கள் பண்றாங்க. அதுதான் மெயின். அதாவது எல்லா படத்தையுமே தெரியுங்க, சிகரெட் தட்டி போடுறது வந்து அவர் படத்துல எல்லாமே அவர் காலில் வந்து போஸ்டர் தலைவர் ரஜினிகாந்தோட காலில் வந்துட்டு தான் பண்ணுவார். அவரோட பாட்டை பொறுத்துதான் பண்ணுவாரு. அது படத்துல முன்னேற வரைக்குமோ தலைவர் ரஜினிகாந்தோட ரசிகர்கள் வந்து தேவைப்பட்டுச்சு. அதாவது அந்த ஜென்ரேஷன்ல தான் வந்தாரு அவரு. காலப்போக்கில் அப்படியே வந்து மாறின உடனே இவர் முன்னுக்கு வந்ததுக்கு அப்புறம் தலைவர் ரஜினிகாந்தோட ரசிகர்களும் தேவையில்லை, தலைவர் ரஜினிகாந்தே தேவையில்லை அப்படி வந்து முடிவு பண்ணிட்டாரு. இதை ஏன் சொல்றேன்னா, அவருக்கு வந்து ஓட்டு போட்டது கிட்டத்தட்ட வந்து 1 கோடி கணக்கில் ஓட்டு போட்டேன்னு சொல்றாங்க. 1 கோடிக்கு மேல ஓட்டு போட்டேன்னு சொல்றாங்க. அந்த கோடி கணக்கில் ஓட்டு போட்ட ஒரு ஆள் நான், இந்திய குடிமகன். அவருக்கு போட்ட ஒரே அந்த கோடியில ஒருவன் நானும் ஒருவன். அந்த ஒரு உரிமையை தான் நான் கேட்கிறேன். இது அவர் பார்க்காதது ஏன்? அதே மாதிரி மாற்று அரசியல் இன்னைக்கு வந்து ஜோசப் விஜய் வந்து
உட்காரத்துக்கு ஒரே ஒரு காரணம் மாற்று அரசியல். திமுக மேல இருக்கிற வெறுப்பும் ஏடிஎம்கே மேல இருக்கிற வெறுப்பு அரசியல ஒரே ஒரு நோக்கத்தோட தான் சிஎம் விஜய் வந்து உட்கார வச்சாங்க மக்கள். அதாவது சினிமா புகழ் மட்டும் அவருக்கு வந்து கை கொடுக்குறாங்க. சினிமா புகழுமா மட்டுமும் ரசிகர்கள் மட்டும் போட்டிருந்தா மட்டும் ஜோசப் விஜய் சிஎம் ஆயிருக்க முடியாது. மக்கள் போட்டிருக்காங்க, ரசிகர்கள் இல்லாம மக்கள் போட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து வீட்டுல இருக்கிறவங்க ஒவ்வொரு பெண்கள் குழந்தைங்க எல்லாம் வந்து விஜயோட ரசிகர்கள். அவங்க சொல்லி எல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா சரி விஜய்க்கு ஒரு சந்தர்ப்பம் தான் கொடுத்து பார்ப்போமே, அவங்க என்னதான் பண்றாரு பார்ப்போமே, இவங்க நமக்கு எதுவும் பண்ணல, 2026 ஜோசப் விஜயாவது என்னதான் பண்றாரு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொருத்தரும் போட்டிருக்காங்க. சோ அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஏன்பா இப்பதானப்பா அரசியலுக்கு வந்தாரு, இப்பதானையா பதவி வைத்தாரு, இன்னும் ஒரு மாசம் கூட அவ்வளவுயா, அதுக்குள்ள எப்படி இப்ப கேக்குறீங்க தலைவரை அப்படின்னு நீங்க யாரும் சொல்ற மாதிரி தெரியும் எனக்கு. கரெக்டுங்களா? ஆமா சொல்றாங்க. ஆமா, யாரா இருந்தாலும் வந்து தலைவர் ரஜினிகாந்த் சொல்லிக்காரு 1 வருஷம் 2 வருஷம் டைம் கொடுங்கன்னு. கமலஹாசன் என்ன சொல்லிக்காருன்னா, வேண்டாம் ஒரு 6 மாசம் அவரை ஃப்ரீயா விடுங்க, அவர் ஃப்ரீயா விட்டாவே எல்லாம் வந்து அவரே பாப்பாரு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பாப்போமே அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. ஆனா உண்மைதான், ஒரு 6 மாசம் 7 மாசம் வந்து ஃப்ரீயா விட்டு பார்க்கலாம் அவர் என்னதான் பண்றாரு, ஜோசப் விஜய் அவர்கள் என்னதான் கிழிக்கிறாருன்னு பார்க்கலாம். அந்த மாதிரிதான். ஆனா அவர் சொன்னதுல தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதுல எந்த விதமான தப்பு இல்லை. அவரோட தொண்டர்களோ ரசிகர்களோ சின்ன சின்ன தவறுகள் பண்றதுனால வந்து சிஎம் விஜயை தான் பாதிக்கும். அது சொல்ற தப்பே இல்லை. அவரோட மாவட்ட செயலாளர் அவர் சாதாரண குடும்பத்துல இருந்து தான் வந்தேன்றாரு. அவர் மாவட்ட செயலாளர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு. அந்த பிறந்தநாள் கொண்டாடுறது பெரிய ஆர்ப்பாட்டம், மக்கள் ஒருத்தரும் போக முடியல. அவங்க பயந்துட்டு வருவோம், ஐயோ சிஎம் வந்தார் பொழுதுப்பா, இல்ல எக்ஸ் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தார் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே ஆர்ப்பாட்டம். ரஜினி பார்த்தா யாருப்பா வந்திருக்காரு ஐயோ அப்படி கேட்டா டிவி மாவட்ட செயலர், ஐயோ சிஎம் தான் நினைச்சேன் அப்படின்னு ஏமாந்து போயிட்டாங்க. அப்படி ஒரு ஓட பிளாக் பண்ணி ஏனெல்லாம் கூட்டு வந்து இது பண்றாரு. சரிங்க, மதுரை வாயில் ரோகிணி தியேட்டர் ஓனர் அவர் தான் வந்து ரோகிணி தியேட்டர் ஓனர் தான் வந்து நின்று இருக்காரு, எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காரு எம்எல்ஏ. ஏன்னா சென்னை இவங்களே கைப்பற்றிட்டாங்கல்ல. சோ வந்து இதுக்கு பேர் தான் மாற்று அரசியலாக, மாற்று அரசியல். இதுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோமா? அதாவது பழைய கதவை திரடி, இது ஒரு பழமொழிலாம் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி வந்து மாற்று அரசியல். இது வந்து தலைவர் விஜய்க்கு அவர்கள் தெரியுதுமா, அவங்க நாலேஜுக்கு போச்சா இல்லையான்ட்டு தெரியலையே. ஏன்னா அதாவது எலெக்ஷன் டைம்லயே அவர் அந்த அளவுக்கு வரல, நிறைய இடத்துல ராமாபுரம் எங்க நெசப்பாக்கம் இந்த மாதிரி ஏரியாலாம் வரல. அப்படிப்பட்டவர் வந்திருக்காரு நன்றி சொல்றதுக்காக, ஜெயிச்சதுக்காக நன்றி சொல்லும் தலைவர். ஆர்ப்பாட்டம் பண்ணி வராங்க, ஆபீஸ் முடிச்சுட்டு டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறவங்க யாரும் போக முடியல, யானையெல்லாம் கொண்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி, அதாவது வாங்க ஒரு 10 ஜீப்ல வாங்க, எல்லாம் வாங்க, இது பண்ணுங்க, நடந்து வாங்க. ஏன் காரணம் வரீங்க? மேல நின்று கை கூட காட்டல, வரும்போது வந்து ஓட்டு போடுவோம் மட்டும் இப்படி கை காட்டிட்டு இப்படி போனீங்க, அப்படியே போறாரு நின்றுகிட்டு. ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து வசதி உள்ள ஆளு, ஓனர் வந்து ஆல்ரெடி அவரோட பிரதர் பிஜேபியில இருக்காரு. ஆனா இவர் என்னன்னா அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாரு. சார் மாற்று அரசியல் எதுக்கு? டிஎம்கே ஏடிஎம்கே நம்ம வேண்டாம்னு ஒரு முடிவு பண்ணதுக்கு காரணம் இவர் ஏதாவது வந்து பண்ணுவாருன்னு தான். பண்ணுவார் கண்டிப்பா, விஜய் நல்லது கண்டிப்பா பண்ணுவாரு, நான் வேணாம்னு சொல்றேன். ஆனா அதே சமயத்துல இவங்க நன்றி சொன்னாங்கன்னா நடந்து போட்டோம். ரோடு எந்த அளவுக்கு மோசமா இருக்கு, இன்னி வரைக்கும் டிஎம்கே கவுன்சிலர் எல்லாம் வந்திருக்காங்க, இது வரைக்கும் வந்து ரோடு என்ன பண்ணாங்க, அதுக்கு பிறகுதான் மாற்று அரசியல். நடந்து எல்லாம் ஒரு கடையா மக்களை போய் கை கொடுத்துட்டு நன்றி சொல்லுங்க. அது நன்றி சொல்லும்போது ஏதாவது பிரச்சனை இருக்கா? நடந்து போங்க. மதுரை வாயில் தொகுதி கேட்ட மதுரை வாயில் தொகுதியில் வந்து எவ்வளவு ரோடு மோசம் போது யாருக்கா தெரியுமா? தெரியாது. அதை தெரிவிக்கணும், நடந்து போறது தெரியும். நீங்களும் அப்படியே பறந்தபடி கார்லயும் ஜீப்லயும் போயிட்டீங்கன்னா எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? இதுக்கு பேர் தான் மாற்று அரசியலா? இதுக்குதான் நாங்க ஓட்டு போட்டோமா? டிவிக்கு 2026 என்ன பண்ணுச்சு? தொடர்ந்து காணொளி பாருங்க.